நம்ம நாட்டில் இன்றைக்கி மனுஷங்க யோசித்து யோசித்து இன்றைக்கி மூளை காய்ச்சல் மூளை சரிவுன்னு பாதிக்கப்பட்டு நிறையா பேர் இறந்து போயிடுறாங்க. பாதி பேர் கோமா ஸ்டேஜில் படுக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்க பாவம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பரிதவிச்சுக்கிட்டு அழுகுதுங்க, கத்துதுங்க. இப்படித்தான் இன்றைக்கி மனுஷங்க நிறையா பேர் யோசிக்க தெரியாமல் யோசித்து இப்படி படுத்துடுறாங்க. ஆனால் படுத்துடுறாங்க பாவம். அவங்கள காப்பாற்ற வழி இல்லாமல் இன்றைக்கி மூளைச்சரிவு ஏதாவது நோய் ஆயிடுச்சுன்னா அதை காப்பாற்றவே முடியாதான். ஆஸ்பத்திரியிலேயே பாதி ஊசியை போட்டு கொண்டு போடுவாங்க. அந்த நிலைமைக்கு ஹோமா ஸ்டேஜில் இருக்கவங்கள வச்சுக்கிற மாட்டாங்க. அதனால் பாவம் மனுஷங்க யோசிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. யோசிக்காமல் எவனுமே இருக்க மாட்டாங்க. யோசித்தா தான் அவங்க வாழ்க்கையும் ஓடும். இப்படித்தான் இன்றைக்கி மனுஷங்க வாழ்ந்துக்கிருக்காங்க. என்ன செய்ய?